தாய் தந்தையாரை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். நான் வளர்ந்து வந்த விதமும் அதுபோலதான். நாம் வருடம் வருடம் இந்த பூஜையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய போக்குகள்லாம் அந்த செல்போனை பார்க்கறது போன்ற இதை பார்த்துவிட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் பலவிதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் என்னுடைய வளர்ப்பில் நான் என்னுடைய அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நான் கோயிலுக்கே போகிறேன். கோயில் வாசல் கூட விதிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட போகிறேன் கோயில். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு இன்று நான் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு தெய்வம் என்பது உங்களுக்கு அந்த அம்மா அப்பா வடிவில் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் அம்மா அப்பாவை மதிக்க வேண்டும், அவர்கள் சொல்படி கேட்க வேண்டும். அவர்களை போல, அதாவது அம்மாவை போல நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஏன்னா என் பிள்ளை செய்யலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மாக்களை நீங்கள் மதிக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல நிறைய வருதுல்ல. செல்லு பார்க்குறாங்க, காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டயத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அதெல்லாம் இன்னையோட நீங்க இந்த பூஜையிலிருந்து நீங்க அடுத்து பெற்றோர் சொல்றத கேளுங்க. தாய் தந்தையாரை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இனிவரும் காலம் ஏதாவது இன்னைக்கு நடக்கிற இந்த பூஜையிலிருந்து நீங்க சிறப்பா எங்களுக்கு அடுத்து எந்த குற்றச்சாட்டும் வராத அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நடந்துக்கிறீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நடந்துக்கிறீங்க, நடந்துக்க மாட்டீங்களா?